ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளாவில் பாரம்பரியமாக பண்ணக்கூடிய புட்டு தான் பார்க்க போகிறோம். புட்டு செய்கிறதுக்கு முன்னாடி மாவு ரெடி பண்ணணும். அதுக்காக இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி நான் எடுத்திருக்கேன். இது 400லேருந்து ஒரு 500 கிராம் இருக்கும். நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால மிக்சியில் அரைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அதிக குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அரிசியை ஒரு 4-5 தடவை கழுவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணியில் ஃபேனுக்கு கீழே போட்டு காய வச்சுக்கலாம். நல்லா காயணுன்ற அவசியம் இல்லை, லேசாக ஈரம் இருந்தாலே போதும். இப்போ மிக்ஸி ஜாரில் அதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லேசாக தரியாக இருக்கணும். மாவு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா புட்டு களி மாதிரி ஆகிடும். மாவு வறுக்கிறதுக்கு நான் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். அது பெரிய கடாயாக இருக்கிறதுனால அரைச்ச மாவு எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வறுக்கிறதா இருந்தால் கூட வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த நாள் தான் புட்டு செய்ய போகிறோம் அப்படின்னா முன்னாடியே மாவு வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து உடனே செஞ்சால் புட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இது என்னுடைய கருத்து. ஏன்னா நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், மாவோடைய அந்த பச்சை மணமெல்லாம் போயிட்டு மாவு வறுக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பாதி அளவு மாவு வறுப்பட்டிருக்கு, இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா புட்டு செய்கிறப்போ அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். ஏன்னா அந்த அரிசியோட தன்மை அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி அரிசியெல்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. இருக்கிற பொருளை வச்சு நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டுப்போம். இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லா வறுபட்டுருச்சுன்னா பொலப்பொலன்னு கீழே விழும். அதே மாதிரி எடுத்து நம்ம கோலம் போடுற மாதிரி போட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துடும். இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் 3 பேர் அப்படின்றதுனால இந்த டம்ளரில் எடுத்துருக்கேன். நம்ம டீ குடிக்கிற அந்த சின்ன டம்ளர் தான். 1 டம்ளர் எடுத்தோம் அப்படின்னா ஒரு குழாக்கு சரியாக இருக்கும். நான் குழா போட்டு தான் செய்ய போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட குழா இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட மாவோட தேங்காய் பூ போட்டு பிசைஞ்சிட்டு இட்லி பாத்திரத்தில் எப்பயும் போல் நம்ம வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு தண்ணி தெளித்து தான் பிசையணும். ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இதில் சின்ன சின்ன கட்டியாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்னா நல்லா கொஞ்சம் மாவு பிசைஞ்சிட்டு மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் விட்டிங்கன்னா அந்த சின்ன சின்ன கட்டிகள் கூட இருக்காது. மாவு நல்லா பொலன்னு நமக்கு கிடைக்கும். மாவு பிடிச்சா பிடிக்கணும், உதுத்தா உதிரணும். இதுதான் புட்டு மாவுக்குரிய பதம். நான் புட்டு அவிக்கிறதுக்கு அந்த பாத்திரத்தில், அடியில் உள்ள பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ குழாயில் அச்சு போட்டுட்டு தேங்காய் பூ போடுறேன். அதுக்கப்புறம் மாவு சேர்ப்போம். கொஞ்சம் தேங்காய், அப்புறம் மாவு, இப்படியே மாறி மாறி போட்டுக்கணும். மாவு போடுறப்போ அழுத்தி போட்டுறக்கூடாது. இப்போ மாவெல்லாம் போட்டாச்சு. தண்ணியும் சுட்டுக்கிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா சுட்டுருச்சு. அந்த குழாயை எடுத்து நம்ம புட்டுச்சட்டி அந்த மேலே வச்சிடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் விட்டிங்கன்னா போதும். மாவு நல்லாவே வெந்துடும். அந்த புட்டு வெந்து வரப்போ தேங்காயில் உள்ள அந்த தேங்காவோடு சேர்ந்து வேகிறப்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புட்டு வெந்துருச்சுன்னா மேலே ஆவி வரும். அதில் 3 ஹோல் இருக்கும். அங்கே பாருங்கள், அதில் ஆவி வருது. இப்போ புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம எடுத்துடலாம். எடுக்கிறப்ப அந்த மூடியை பார்த்து கவனமாக எடுங்க. கையில் ஆவி பற்றக்கூடாது. கீழே புட்டு எடுக்கும்போது கரண்டியோட அந்த காம்போ இல்லைன்னா பருப்பு மத்தோட அந்த தண்டு வச்சு கூட நம்ம அப்படி கீழேருந்து தள்ளி விட்டுடலாம். சூப்பரான ஒரு புட்டு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் புட்டு சாப்பிடும்போது சர்க்கரை போட்டுட்டு பழத்தோடு தான் சேர்த்து சாப்பிடுவோம். இல்லைன்னா கடலைக்கறியோடு சாப்பிடுவோம். ஒரு சிலர் பயிரும் பப்படமும் வச்சு கூட சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு பிளாக் டீயை குடிச்சுன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.